ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கப்பா? வெல்கம் டு கைமேஸ் எஜுகேஷன் சேனல். ஓகே, இப்போ நம்ம மேக்ஸு எல்லாம் பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வெனஸ்டே வந்து எக்ஸாமு. ஸோ நம்ம ஆல்ரெடி 3 மாடல் செட் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் ரிலேட்டடாக கொடுத்துட்ருக்கோம். இது நம்ம 4th மாடல் கொஸ்டின், லாஸ்ட் மாடல் கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் நான் மேக்ஸு எதுவுமே சம் பார்க்கல சார், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா கூட அந்த 4 மாடல் செட் கொஸ்டின்ஸை வித்தவுட் ஆப்ஷனோட ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுங்கள். டெஃபினட்டாக 50 to 60+ வாங்கிடலாம். சென்டம் எடுக்கணும் சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணிவிட்டு அதை தாண்டி நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 10th உங்களுக்கு லைவ் கிளாஸஸ்லாம் இருக்கும் மேக்ஸுக்கு, ஒரு ஃபைனல் ரிவிஷன் மேரத்தான். ஸோ அதில் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? 1 மார்க் பொறுத்தவரை எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அந்த 4 செட்டு கொஸ்டினை எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, மறக்காமல் ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க. அதுதான் நம்ம சொல்கிறது. அதுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் முன்னாடியே உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் அதை மறந்துடாதீங்க. எக்ஸாம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த 4 செட்டு கொஸ்டின்ஸை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த 2 செட்டு மாடல் கொஸ்டின் 3 போட்டிருந்தோம். அந்த 3மே எத்தனை பேர் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி போட்டு பார்த்துருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்க்குறேன் எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஓகேவா? இப்போ இது 2 மார்க்ஸில் பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 28 வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்பல்சரி. ஓகேவா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனு. ஸோ இதுவுமே ஈஸி தான். 7 + √3 7 - √3 எடுத்துருக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு 2 மார்க்ஸு இது. ஓகேவா? நார்மலாக ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் 5 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் சாப்டர். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 1 + 2 2 k கண்டுபிடிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் எல்சிஎம் இருக்குது அல்ஜிப்ராவில். நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் கண்டுபிடிக்கிறது. 21 பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட்டு சர்க்கிள்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட் ஸ்லோப் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லோப் என்னது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த லைன்ஸு இன்டர்செப்ட் ஃபார்ம். இன்டர்செப்ட் அப்படின்னு உங்களுக்கு நான் கிளாஸ்லேயே ரிவிஷன் மேரத்தான் நான் நடத்தியிருந்தேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கைட் சம் இம்பார்ட்டன் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ட்ரிக்னாமெண்ட்ரியில் பொறுத்தவரை அதுவுமே ஈஸியஸ்ட் சம்ஸ் தான். இந்த ஒரு சம் மட்டும்தான் சைன் தீட்டா வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டயமீட்டர் ஆஃப் த ஸ்பியரு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நெக்ஸ்ட் டைஸ் சம்மு அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் இல்லையா? அதில் பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 42 எடுத்துகிட்டிங்கன்னா என்ன கேட்டிருக்கோம், tan θ + sin θ. ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரி. ஸோ இதுவுமே ஈஸியஸ்ட் சம்ஸ் தான், ப்ரூஃப் சம்ஸ் தான். இப்படி இதுவுமே உங்களுக்கு நான் சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரூஃப் சம்முமே எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க அப்படின்றது தெரியல, கவனிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 29 30. 29 இஸ் ஈஸியஸ்ட் சம்ஸ் தான். பட் இது நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக நீங்கள் இது கொஸ்டின்ஸில் என்ன கிவனில் கேட்டிருக்காங்களோ அது கவனமாக பார்த்துட்டு நீங்கள் எழுதணும். 30 பார்த்துட்டிங்கன்னா இது நார்மல் ஏரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், செட் ஆஃப் ஆர்டர் கிராஃபிக்கல் ஃபார்ம் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி. 31 பார்த்திங்கன்னா 4 கான்ஸ்டிடியூட்டிவ் டேர்ம். இந்த செகண்ட் சாப்டரை பொறுத்தவரை 3 கான்ஸ்டிடியூட்டிவ் டேர்ம், 4 கான்ஸ்டிடியூட்டிவ் டேர்ம், அந்த 300க்கும் 600க்கும் இன் பிட்வீனில் இருக்கிற சம், ரேகா சம், அந்த எக்ஸசைஸ், அந்த சம்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 32 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சம் ஈஸி தான். 33 ஜிசிடியுமே நீங்கள் உங்களை நான் பார்க்க சொல்லியிருந்தேன். ஸ்கொயர் ரூட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பார்க்கும்போது ஜிசிடியுமே உங்களை நான் பார்க்க சொல்லியிருந்தேன், அதுவுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 34 பஸ் சம். 35 பார்த்துட்டிங்கன்னா மேட்ரிக்ஸ் பொறுத்தவரை இந்த சம்ஸ் நான் ரிப்பீட்டடு. 36 பார்த்துட்டிங்கன்னா 4th சாப்டர் பொறுத்தவரை தியரம் படிச்சுட்டாலுமே இந்த ஷோ தட்டை மறக்காமல் படிக்காமல் போயிடாதீங்க. ஒரு வேளை கொஸ்டின்ஸ் டெஸ்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா, தியரம் கேட்கல அப்படின்னா அந்த ஷோ தட்டு சம், இந்த ப்ரூஃப்ஸ் இது கேட்பாங்க. அப்படிங்கும்போது இது படிக்கிறவங்க படிச்சுக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேயுமே நான் சொல்கிறது இது தான். 4th சாப்டர் பொறுத்தவரை தியரமும் படிச்சுட்டு இந்த ஷோ தட்டையும் படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதுவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 37 ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன்ஸு. ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டிருக்காங்க. இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் வந்து பெர்பெண்டிகுலர். இதுவுமே உங்களுக்கு நான் ஃபார்முலா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதுவுமே 5th சாப்டர் ஈஸி தான். நெக்ஸ்ட் ரூல் 38 39 ஹெமிஸ்பியரை பொறுத்தவரை நானுமே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். அது நீங்கள் மென்சுரேஷன்ஸ் நடத்தும் போது கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார்மாஸில் இப்படிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும், அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதன்படி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியா. இந்த மாடல்லையுமே உங்களுக்கு நான் சம்ஸ் மூவ் பண்ணியிருந்தேன் லைவ் கிளாஸில். நெக்ஸ்ட் டைஸ் சம் ஈஸி தான், ஓரளவுக்கு சம்ஸ் எல்லாம் ஈஸி தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி எழுதி பார்க்க டைம் இல்லைன்னா கூட இதில் இருக்கிற கொஸ்டின்ஸில் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாவது போங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஜாமெண்ட்ரி பொறுத்தவரை 2 டேஞ்சன்ட்டு, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 44 ஏபி கிராஃப் பொறுத்தவரை டைரக்ட் வேரியேஷன் அண்ட் டைரக்ட் வேரியேஷன் என்ன பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ஓகேப்பா. ஓகே, ஸோ நம்ம 4 செட்டு கொஸ்டின்ஸ் பப்ளிக் நம்ம போட்டாச்சு. இது நம்ம இப்போன்னு போடுறதில்ல, லாஸ்ட் 3 இயர்ஸாக போட்டுட்ருக்கோம். டில் இந்த வருஷம் உங்களுக்கு இப்போ ரிவிஷன் எக்ஸாம்ஸ், ஹாஃப் எக்ஸாம்ஸ்லாம் நம்ம 2 மாடல் கொஸ்டின்ஸ் போட்டுட்ருக்கிறோம் இல்லையா? அதுலேருந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மூவ் ஆகணும், அந்த கொஸ்டின்ஸ் நிறையா வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக 3rd ரிவிஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் நடந்திருந்தில்ல. 3rd ரிவிஷனுக்கு நம்ம 2 செட்டு மாடல் கொஸ்டின்ஸ் மேக்ஸ் போட்டிருந்தோம். குறிப்பாக நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய டீச்சர்ஸுமே மெசேஜ் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, உங்கள் கொஸ்டின்ஸு எங்கள் ஸ்கூல்ஸில் நிறையா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். 3rd ரிவிஷன் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின்ஸ், பப்ளிக் பேட்டர்னில் தான் எடுத்துருந்தோம். அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த வருஷம் நம்ம பசங்களுக்கு 4 செட்டு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா, ஸோ இந்த டைம் எலெக்ஷன்ஸ் வரதுனால கொஞ்சம் டைமும் கம்மி, நம்ம பசங்களுக்கு வேக வேகமாக எக்ஸாம்ஸும் முடிக்கிறாங்க. ஏன்னா போன வருஷம் 28 தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனது. கொஞ்சம் 4th ரிவிஷன்லாம் நடந்தது. 4th ரிவிஷனும் நடந்தது. அச்சீவ்மெண்ட் எக்ஸாமும் சேலம் டிஸ்ட்ரிக்ட்டில் மூவ் பண்ணாங்க. 1 மார்க் டெஸ்ட்டுமே மூவ் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால நம்ம 4 செட்டு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 4 செட்டு கொஸ்டின்ஸை ஒரு சம்மு கூட வித்தவுட் ஆப்ஷனோட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 6th சாப்டர் 7th சாப்டர்லாம் நீங்கள் சம் பார்க்கவே இல்லை அப்படின்னா, அந்த 4 கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோமோ அந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இல்லை சார், நான் வந்து இதை தாண்டி இன்னொன்று நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் ஏதாவது சாப்டர் 2-3 சாப்டர் ஒமிட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த ஒமிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாப்டரில் இருக்கிற சம்ஸை எதுவுமே பார்க்கலன்னா கூட, இந்த 4 கொஸ்டின் பேப்பரில் நம்ம என்ன கொடுத்துருக்குறோமோ அந்த 4 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற சம்ஸை எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. டெஃபினட்டாக நீங்கள் எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு வரும்போது 4 கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து நீங்கள் வேறு கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட யூஸ்ஃபுல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நம்ம எக்ஸாம்ஸ் 1 டேக்கு முன்னாடியே உங்களுக்கு நம்ம 4 கொஸ்டின்ஸும் ப்ரொவைட் பண்ணி நம்ம பசங்களுக்கு அப்படின்றதுக்காக அப்டேட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த 3 செட் மாடல் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு லைவ் இன்றைக்கி ஒரு டவுட் செஷன்ஸ் கொடுக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. இப்போ உங்களுக்கு லைவ் வந்து டவுட் செஷன்ஸ் வேணுமா? டவுட் செஷன்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் சம்ஸ் ரிலேட்டடாகவோ இல்லை டெக்னிக்கலாக எப்படி நீங்கள் கவர் பண்ணணும், படிக்கணும், இன்னும் எனக்கு டவுட்ஸாக இருக்குது சார், சென்டென்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தால் கூட கேளுங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 ஷார்ட் ரிவிஷன், இந்த மாதிரி டவுட் செஷன்ஸாக எது கரெக்டாக 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் இருக்கும். அது கம்ப்ளீட்டாக ஒரு ரிவிஷன் மேரத்தான் மாதிரி தான். சம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். கம்ப்ளீட்டாக அது எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அது ஈஸியாக தான் இருக்கும். சரியா? அது அப்படிங்கும்போது அந்த இன்றைக்கி அப்டேட் பண்ணோன்னா இதுதான் உங்களுக்கு லைவ் கிளாஸஸில் லாஸ்ட்டு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு டவுட் செஷன்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, இன்றைக்கி லைவ் டவுட் செஷன்ஸ் அப்டேட் பண்ணலாம் சார் அப்படின்ட்டு. ஸோ இன்சைடு 1 மார்க் எல்லோரும் கேட்டுட்டு இருக்கீங்க என்ன சார் பண்ணுறது அப்படி. இன்சைடு 1 மார்க்கை பொறுத்தவரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுமே இன்சைடு 1 மார்க்குக்குமே 3லேருந்து 4 செட்டு கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம் அச்சீவ்மெண்ட் எக்ஸாம் அப்படின்ட்டு. ஒவ்வொரு கொஸ்டின்ஸில் பார்த்துட்டிங்கன்னா 50 மார்க், 3 கொஸ்டினாக 150 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். அந்த 150 கொஸ்டின்ஸுமே கிரியேட்டிவ் 1 மார்க்கும் சஃபல் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அதற்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த அச்சீவ்மெண்ட் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் புக்ஸில் இருக்கிற அந்த திங்கிங் கார்னர், ப்ராக்ரஸ் செக்லாம் இருக்குது இல்லையா, அந்த திங்கிங் கார்னர், ப்ராக்ரஸ் செக், QR கோடு, அப்புறம் இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச பப்ளிக் ஒரு 3 to 4 year 5 year கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு நான் எங்கேயுமே தேவையில்லை, எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். திங்கிங் கார்னராக இருக்கட்டும், ப்ராக்ரஸ் செக்காக இருக்கட்டும், எல்லாமே கம்பல்சரி பொறுத்தவரை என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்பல்சரிக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நான் லைவ் கிளாஸஸ்லேயே ஒரு 3 hours கிட்ட லைவ் எடுத்துருந்தேன். அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு நான் ஒரு வீடியோஸும் போட்டிருந்தேன், அதில் இருக்கிற PDFஸுமே கொடுத்துருக்கேன். அதுவுமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி என்ன சார் பண்ணுறதுன்னா, நம்ம 4 செட்டு கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம், அதில் இருக்கிற கம்பல்சரிஸும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த PTA புக் அப்படின்னு இருக்கும், அதுக்கான லிங்கும் உங்களுக்கு தரேன். அதில் இருக்கிற கம்பல்சரி சம்ஸும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டு 5 year கொஸ்டின் 22, 23, 24, 25, சரியா, லாஸ்ட்டு 3 to 4 year கொஸ்டின் பேப்பர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதில் இருக்கிற கம்பல்சரி சம்ஸில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதையுமே நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு. இதுவும் நான் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா, இப்போ ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், அதில் இருந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் 10 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு என்னென்ன கம்பல்சரிஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிஃபையாக இருக்கும். சரியா? அதுவுமே என்ன பண்ணுறீங்க, ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணுங்கள். ஓகேவா? இவ்வளோ தான். சென்டென்ஸ் எடுக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் அந்த 1 மார்க்ஸில் ஃபாலோ பண்ணியிருக்க வேண்டியது தான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா 1 மார்க்ஸ் நம்மளுமே கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் நிறையா போட்டிருக்கோம். எல்லாமே வீடியோஸு PDF எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை தாண்டி உங்களுக்கு மேக்ஸில் இன்னும் வேறு என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, 50+ எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்கு நான் வீடியோஸும் போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு டவுட் செஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த 4 செட்டு கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஒரு கொஸ்டின்ஸ் கூட விடாதீங்க. எழுதி பார்க்கும்போது 100 மார்க்ஸுக்கு எழுதி பார்த்துட்டு, பட் வித்தவுட் ஆப்ஷனில் சம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கணும். அதுதான் முக்கியமானது. ஓகேவா? ஸோ மேக்ஸை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு மெயின் சப்ஜெக்ட்ஸ் எழுத போவீங்க. மெயின் சப்ஜெக்ட் தான் தமிழ், இங்கிலீஷும் மெயின் தான். பட் குறிப்பாக அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாக வித்தவுட் ஆப்ஷனோட ஸ்டடி பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு நான் ஈவினிங் ஷார்ப்பாக 6:30க்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஏன்னா நான் இன்றைக்கி நான் இம்பார்ட்டன்ஸ் லாஸ்ட் அப்டேட் பண்ணுறேன்னா, நான் ஃபஸ்ட்டே அப்டேட் பண்ணுறேன்னா அதை மட்டும்தான் பசங்க படிச்சுட்டு போவீங்க.
அதனால தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மேக்ஸுக்கு பொறுத்தவரை தரல. ஓரளவுக்கு கான்செப்ட் வைஸ் லேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாடல் கொஸ்டின்ஸை ரிவிஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்காக அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் லாஸ்ட்டில் உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை உங்களுக்கு நான் இன்றைக்கி நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஓகே, அதையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த கவர்மெண்ட்லேருந்து வந்த MLM 2025-26 அதற்கான MLMக்கான லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதையும் இந்த மெட்டீரியல்ஸுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் லைவ் கிளாஸஸ் வந்தேன்னா அது உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன் என்னென்ன கன்ஃபர்ம் கேட்டிருக்காங்க அப்படின்றது. ஃபர்தர் வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்து ஏதாவது உங்கள்கிட்ட என்கிட்ட ஏதாவது நீங்கள் கேட்கணும், இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் நான் தனித்தனியாகவே ரிப்ளை கொடுக்குறேன். எல்லோரும் சூப்பராக பண்ணுங்கள். நாளைக்கு லைவில் சூப்பராக ஒரு 1.5 மணி நேரம் தான் என்னென்ன சூப்பராக பண்ணணும், எப்படி பண்ணணும், லாஸ்ட் மினிட் ரிவிஷனு, லாஸ்ட் மினிட் டிப்ஸு, சென்டம் ஸ்கோர் டிப்ஸ் எல்லாத்தையுமே நாளைக்கு உங்களுக்கு ஒரு 1.25 மணி நேரம் தான் கரெக்டாக இருக்கும். எக்ஸாம்ஸுக்கு முன்னாடிங்கும் போது ரொம்ப நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். கரெக்டாக ஒரு 45 to 45 minutes ஒரு 1 hour 15 minutes அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா முடிச்சுட்டு நீங்களும் ரிவிஷன் பண்ணணும் இல்லையா அப்படிங்கும்போது. ஸோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறேன் ஒரு லைவ் கிளாஸஸ் ஈவினிங் கொடுக்கறதுக்கு. அது நம்ம மீட் பண்ணலாம் லைவில். ஸோ இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ஷார்ப்பாக 6 to 6:30 வந்துடும். ஸோ சூப்பராக பண்ணுங்கள். இந்த மாடல் கொஸ்டின்ஸை மறக்காமல் வித்தவுட் ஆப்ஷனோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். See you all.